ஆன்லைன் இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் அண்ட் ஆஃப்லைன் ஸ்டோரில் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண பஜாஜ் ஃபைனான்ஸ் இன்ஸ்டா இஎம்ஐ கார்டு பெஸ்ட்டாக பாப்புலரில் இருக்குது. இன்ஸ்டா இஎம்ஐ கார்டில் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் லட்சக்கணக்காக ப்ராடக்ட் இஎம்ஐயில் வாங்கலாம். இந்த வீடியோஸில் பஜாஜ் இன்ஸ்டா இஎம்ஐ கார்டு பண்ண கம்ப்ளீட் ப்ராசஸ் பார்க்கலாம். பஜாஜ் ஃபைனான்ஸ் இன்ஸ்டா இஎம்ஐ கார்டு அப்ளை பண்ண உங்களுக்கு இந்த பேஜில் ஓப்பன் பண்ணணும். இந்த பேஜ் லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இங்கே ஒரு மொபைல் நம்பர் என்டர் பண்ணி கெட் இட் நவ்வில் கிளிக் பண்ணுங்கள். ஒரு ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஓடிபி என்டர் பண்ணி சப்மிட் கிளிக் பண்ணுங்கள். இங்கே பர்சனல் டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணணும். இங்கே ஃபுல் நேம், டேட் ஆஃப் பர்த், பேன் கார்டு, பின்கோடு என்டர் பண்ணால சிட்டி நேம் காமிக்கும். செலக்ட் யுவர் எம்ப்ளாய் டைப். நீங்கள் சேலரியா, செல்ஃப் எம்ப்ளாயரா, ஜென்ரல் செலக்ட் பண்ணி ப்ரொசீடில் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணதும் நீங்கள் எலிஜிபிள் இருந்தால் உங்களுக்கு ஃப்ரீ அப்ரூவல் லிமிட் வந்துடும். நீங்கள் பாருங்கள், கங்க்ராச்சுலேஷன், யுவர் அப்ரூவல் இன்ஸ்டா இஎம்ஐ கார்டு லிமிட் இஸ் 40,000 rupees. எவ்வளோ உங்கள் சிபில் நல்லா இருக்கோ அவ்வளோ நிறைய லிமிட் உங்களுக்கு இன்ஸ்டா இஎம்ஐ கார்டில் கிடைக்கும். இதில் 10,000லேருந்து 3 lakhs வரைக்கும் லிமிட் கிடைக்கும். வெரிஃபை பண்ண ப்ரொசீட் ஃபார் வெரிஃபிகேஷனில் கிளிக் பண்ணுங்கள். இங்கே உங்கள் ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஆதாரில் லிங்க் பண்ண நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஓடிபி இங்கே என்ட்ரு பண்ணி சப்மிட்டில் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி டிஜி லாக்கர் பின் செட் பண்ணியிருந்தால் பின் என்ட்ரு பண்ணி டன் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு டிஜி லாக்கர் பின் தெரியலனா இங்கே ஃபர்கெட் மை பின்னில் கிளிக் பண்ணி டன் கொடுங்க. இங்கே உங்கள் டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணி கன்ஃபார்மில் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் செட் பண்ண பின் நீங்கள் என்ட்ரு பண்ணி டன்னில் கிளிக் பண்ணுங்கள். கீழே அலோவில் கிளிக் பண்ணுங்கள். கேஒய்சி வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இங்கே ஆதார் கார்டு அண்ட் டிரைவிங் லைசன்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கேஒய்சி பண்ணணும். எனக்கு ஆதார் கார்டு த்ரூவில் கேஒய்சி பண்ணணும். நான் ஆதார் கார்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு கேஒய்சி டீட்டெயில் எல்லாமே ஷோ ஆகும். இங்கே நேம், ஃபோட்டோ, டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ் எல்லாமே பார்க்கலாம். கீழே நீங்கள் கன்ஃபார்மில் கிளிக் பண்ணுங்கள். இங்கே உங்கள் அட்ரஸ் எல்லாமே ஃபில் பண்ணணும். உங்கள் ஆதாரில் இருக்கிற அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிவிடுங்க. பின்கோட், சிட்டி எல்லாமே. கீழே சப்மிட்டில் கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஃபாதர் செலக்ட் பண்ணிவிட்டு அவங்க நேம் என்ட்ரு பண்ணி கீழே ப்ரொசீடில் கிளிக் பண்ணுங்கள். இங்கே நீங்கள் எலிஜிபிள் இருக்கிற டீட்டெயில் எல்லாமே பார்க்கலாம். இங்கே நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு எவ்வளோ லிமிட் இருக்குதுன்னு. 599 rupeesல உங்களுக்கு ஒன் டைம் ஜாயினிங் ஃபீஸ் பே பண்ணணும். இந்த கார்டுக்கு நீங்கள் 4,000ல் இருந்தும் நிறைய சிட்டிஸில் 1.5 lakh ஸ்டோரில் யூஸ் பண்ணலாம். பஜாஜ் மாலில் 3,200 rupees பர்ச்சேஸ் பண்ண நீங்கள் இந்த கார்டு யூஸ் பண்ணலாம். லேண்டிங் இ-காமர்ஸ் வெப்சைட் அமேசான், ஃப்ளிப்கார்ட், மேக் மை ட்ரிப், யாத்ரா, ரிலையன்ஸ் டிஜிட்டல், இங்கே எல்லாம் வெப்சைட் நீங்கள் இந்த கார்டுக்கு யூஸ் பண்ணலாம். கீழே ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட்டில் கிளிக் பண்ணுங்கள். 599 rupees உங்களுக்கு ஜாயினிங் ஃபீஸ் பே பண்ண வேண்டியது இருக்கும். இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் எதில் பேமெண்ட் பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பே நவ்வில் கிளிக் பண்ணுங்கள். இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. யூபிஐயில் நீங்கள் எதில் பே பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஃபோன்பே செலக்ட் பண்ணிக்கிறேன். பேமெண்ட் வெரிஃபை பண்ண உங்கள் ஃபோன்பே யூபிஐ ஐடி இங்கே என்ட்ரு பண்ணி வெரிஃபையில் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் யூபிஐ ஐடி ப்ராசஸ் ஆகும். அந்த யூபிஐ ஐடியோட ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். அந்த நோட்டிஃபிகேஷனில் 599 rupees பே பண்ண ஆப்ஷன் காமிக்கும். என்னோடய பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆனதும் உங்களுக்கு இன்ஸ்டா இஎம்ஐ கார்டு சக்ஸஸ்ஃபுல் இஷ்யூஸ் பண்ணுவாங்க. இங்கே நீங்கள் எக்ஸ்பீரியட் டேட் அண்ட் கார்டு நம்பர் பார்க்கலாம். இன்ஸ்டா இஎம்ஐ கார்டு சக்ஸஸ்ஃபுல் இஷ்யூ ஆகிடுச்சு. உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணணும். ஆக்டிவேட்னில் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் இன்ஸ்டா இஎம்ஐ கார்டுக்கு ஆக்டிவேட் பண்ண உங்களுக்கு மேண்டேட்டட் செட் பண்ணணும். உங்கள் நேம், ஐஎஃப்சி கோட் அண்ட் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். கீழே அக்கௌண்ட் டைப் சூஸ் பண்ணுங்கள். சேவிங்காக, கரண்ட்டாக, ரிசர்வேஷன் மூட், டெபிட் கார்டுலையா இல்லை நெட் பேங்கிங்காக. நான் டெபிட் கார்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதும் கீழே ப்ரொசீடில் கிளிக் பண்ணுங்கள். அக்கௌண்ட் வெரிஃபை பண்ண உங்கள் அக்கௌண்ட்டுக்கு 1 rupees சென்ட் பண்ணுவாங்க. இமெயில் நீங்கள் எப்படி செட் பண்ணணும்னு இங்கே கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் டெபிட் கார்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே சப்மிட்டில் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஓடிபி இங்கே என்ட்ரு பண்ணி கன்ஃபார்மில் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு உங்கள் டெபிட் கார்டு டீட்டெயில் ஃபில் பண்ணி சப்மிட்டில் கிளிக் பண்ணுங்கள். இமெயில் செட் ஆகும் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் உங்கள் கார்டு கூட ஆக்டிவேட் ஆகும். பஜாஜ் இன்ஸ்டா இஎம்ஐ கார்டு மேனேஜ் பண்ண உங்களுக்கு இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணணும். இந்த ஆப்பில் நீங்கள் நம்பர் என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி டேஷ்போர்டு இருக்கும். மேலே இஎம்ஐ ஐக்கானில் கிளிக் பண்ணுங்கள்.
இந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் இன்ஸ்டா இஎம்ஐ கார்டு வரும். இந்த கார்டு பார்க்க உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணணும். இங்கே கார்டு நம்பர் அண்ட் எக்ஸ்பைரி டேட் பார்க்கலாம். பஜாஜ் இன்ஸ்டா இஎம்ஐ கார்டு அப்ளை பண்ண இந்த மாதிரி ஃபுல் ப்ராசஸ் ஈஸியாக பண்ணலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் மைண்டில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணி கிளியர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.